குட் மார்னிங். பேசிக்கல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமர் 0 டைமர் 1 அதுக்கான இன்டரப்ட் சர்வீஸ் ரொட்டீன் ஐஎஸ்ஆர் இன்டரப்ட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமர் 2க்கான இன்டரப்ட் சர்வீஸ் ரொட்டீன் அதுக்கான கோடிங் தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்படியே. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ்க்கான டவுட்ஸு இல்லை உங்களுக்கு கோடிங் சப்போர்ட் வேணும் அப்படின்னா இந்த கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஓகே, உங்களுடைய கோடிங் வந்து சிம்பிள் சின்ன பாட்டாக இருந்துச்சுன்னா நான் வந்து அதுக்கு அமௌண்ட் எதுவும் சார்ஜஸ் பண்ண மாட்டேன். உங்களுடைய கோடிங்கில் வந்து ஏதாவது பிக் ஒர்க் நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணேன், அதுக்கான சார்ஜஸ் வந்து நான் சார்ஜஸ் பண்ணேன். ஓகே, இப்போ இதுக்கான ஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாமா? ஃபைலில் போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட், அதில் மைக்ரோசிப் எம்பர்டர் நெக்ஸ்ட்டு அடுத்து நம்மளுடைய கண்ட்ரோல் வந்து நம்ம செலக்ட் பண்ணால் பிக் 16F877A அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிடுறேன். ஏன் நம்ம யூஸ் பண்ணது பிக் 16F877A தானே. அதனால் நெக்ஸ்ட்டு அடுத்து XCC8 நம்ம யூஸ் பண்ண போது XCC8 கம்பெனி, அதனால் XCC8னு கொடுத்து நெக்ஸ்ட்டு அடுத்து இதில் என்ன பண்ணுவோம், டைமர் 2 நம்ம யூஸ் பண்ணோம். ப்ரீவியஸாக யூஸ் பண்ணது டைமர் 1, இப்போ டைமர் 2_ISR. ஓகே, இப்போ ISR நான் யூஸ் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணுவோம், ஃபைலை வந்து நம்ம ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஓகே, அப்போ டைமர் 2_ISR அப்படின்னு நமக்கு என்ன ஆச்சு, ஒரு இன்டர் ஃபைல் வந்து நமக்கு ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து ஒரு சோர்ஸ் ஃபைல் கிரியேட் பண்ணணும். அப்போ சோர்ஸ் ஃபைல்னா main.c வந்து கிரியேட் பண்ணோம். ரைட் கிளிக் பண்ணி நியூவில் main.c. ஓகே, இப்போ main.c வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அதில் நியூ மெயின் வரும். நியூவை வந்து ரிமூவ் பண்ணுங்க. நியூவை ரிமூவ் பண்ணிட்டு main.c அப்படிங்கிறத எக்ஸ்டென்ஷனோட ஃபினிஷ் கொடுத்துங்க. அப்போ எக்ஸ்டென்ஷனோட ஃபினிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா main.c அப்படிங்கிறது நமக்கு ஆட் ஆகிடும். ஓகே, அப்போ நம்மளுடைய ஃபைல் வந்து நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கான கோடிங் என்ன பண்ணிக்க அப்படின்னா கீழே அந்த PRG விசுவல் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கோடிங் என்ன பண்ணுறேன், நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, கண்ட்ரோல் A. ஓகே, கண்ட்ரோல் A கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக காப்பி ஆகிடும். அதனால் என்ன பண்ணுறேன், ஃபுல்லாக ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு எகெயின் காப்பி, ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிவிட்டு எகெயின் என்ன பண்ணுறேன், என்னுடைய கோடிங் வந்து கண்ட்ரோல் V தரேன். கண்ட்ரோல் Vனா நமக்கு பேஸ்ட் ஆகிடும். ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் இன்க்ளூட் XCC.h ஆஸ் டிஃபைன் கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி 4 MHz அதே மாதிரி அன்சேண்ட் இன்ட்டு டைமர் கவுண்ட். ஏன்னா நான் வந்து இன்டர்ப்ல வந்து ஒரு வேரியபிளை கவுண்ட் பண்ணணும் அப்படிங்கிற கவுண்டுங்கிற வேரியபிள் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அடுத்து ஆஸ் டிஃபைன் க்ரீன் RB0 க்ரீன் இல் வந்து என்ன பண்ணுங்க RB0லையும் வாய்டு __ இன்டர்ப்ட் டைமர் 2 அப்படின்னு வந்து யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி டைமர் 2 இன்டர்ப்ட் பிளாக் வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் உள்ளே வரும். 195 நம்ம லோட் வேல்யூ செட் பண்ணோம்னா 50 மில்லிசெகண்ட்ஸ் வந்து நமக்கு டிலே வரும். ஓகே, டைமர் கவுண்ட் ஈக்குவல் டு டைமர் கவுண்ட் +1. எனக்கு என்ன ஒவ்வொரு வேரியபிளாக இன்க்ரிமெண்ட் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். அடுத்து டைமர் 2 இன்டர்ப்ட் பிளாக் ஈக்குவல் டு 0. ஏன்னா இன்டர்ப்ட் பிளாக் செட் ஆச்சுன்னா என்ன ஆகும், எகைன் வந்து 0 பண்ணணும். அது சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம பண்ணணும். சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம பண்ணலாம் அப்படின்னா என்ன ஆகும், அந்த பிட் வந்து எப்பயுமே இன்டர்ப்ட் வந்தாலும் நமக்கு வந்து இன்டர்மீடியட் பண்ணாது. ஓகே, அதுக்கான வந்து 0 பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாய் டைமர் 2 யூனிட் டைமர் 2 வந்து என்ன பண்ணி இன்ஸ்லேஸ் பண்ணிடுறோம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா T2 0x7A இங்கே வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கோம். அது PR வேல்யூ வந்து 50 மில்லிசெகண்ட்ஸ் வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். அது TMR2 வந்து ஆன் பண்ணணும். ஓகே, டைமர் 2 வந்து நம்ம ஆன் பண்ணணும். GIE குளோபல் இன்டர்ப்ட் எனேபிள், பெரிஃபரல் இன்டர்ப்ட் எனேபிள், டைமர் 2 இன்டர்ப்ட் எனேபிள், இது 3 தான் நம்ம ஆன் பண்ணியிருக்கேன். அப்போ நமக்கு என்ன இன்டர்ப்ட் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். இல்லை அப்படின்னா ஒர்க் ஆகாது. அடுத்து என்ன பண்ணிருக்கேன், TRISB போர்ட் B அப்படின்னு சொல்லி நான் 2 போர்ட்டுமே நான் வந்து என்ன பண்ணேன், TRISBக்கான போர்ட் வந்து நான் இன்சியலாக ஹையும் பண்ணல, இன்சியலாக லோவும் இன்சியலாக ஹை பண்ணல, நான் வந்து இன்புட்டாக யூஸ் பண்ணல அப்படின்னு வந்து இன்டிமேட் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து டைமர் 2 யூனிட் டைமர் வந்து என்ன பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து 0 வந்து 2க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணேன், எனக்கு வந்து ஆன் பண்ணேன். அப்போ என்ன ஆகும் 0 1 2 அப்போ என்ன ஆகும் 3 டைம். அப்போ 50 மில்லிசெகண்ட்ஸ் அப்படின்னா 150 மில்லிசெகண்ட்ஸுக்கு எனக்கு அவுட்புட் வரும். ஓகே, அடுத்த 150 மில்லிசெகண்ட்ஸ்னால் 300 மில்லிசெகண்ட்ஸில் எனக்கு எகெயின் ஆஃப் பண்ணு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, அடுத்து 6 இருக்கும்போது எனக்கு வந்து 0 பண்ணிக்க அந்த வேரியபிள் வந்து 0 பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, வேறெல்லாம் எதுவும் இல்லை. அப்போ எவ்ரி 150 மில்லிசெகண்ட்ஸ் வரைக்கும் ஆன் ஆஃப் நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இதுக்கான ப்ரோடேஸ் சிமுலேஷன் பார்ப்போமா. இப்போ ப்ரொடக்ஷனில் போய்ட்டு பில்டு மெயின் ப்ராஜெக்ட். அப்போ என்னுடைய ஃபைல் என்ன பண்ணிட்டேன், பில்ட் பண்ணேன். எனக்கு ஹெக்ஸ்பைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ ஹெக்ஸ்பைல் வந்து இங்கே ஜாயிண்ட் ஆயிருக்கு. இப்போ இதுக்கான ப்ரோடேஸ் சிமுலேஷன் பார்க்கலாமா. ப்ரோடேஸ் ஃபைல் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ண அதே சிமுலேஷன் தான். இப்போ என்ன பண்ண ஃபைலில் போய்ட்டு சேவ் ப்ராஜெக்ட் அஸ். அப்போ சேவ் ப்ராஜெக்ட் அஸ்ன்னு கொடுத்துட்டு நான் ஒரு ஸ்டெப் பேக் வந்துடுறேன். ஏன்னா டைமர் 1ல வந்து சேவிங் லொக்கேஷனில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், டைமர் 2க்கு வந்து நான் மாற்றுறேன். டைமர் 2_ISR இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், டைமர் 1ன்னு இருக்கிறத வந்து டைமர் 2ன்னு வந்து மாடிஃபை பண்ணுங்கள். அவ்வளோதான், இந்த கோடிங் வந்து வேறு எதுவுமே இல்லை. அப்போ டைமர் 2_ISR இப்போ சேவ் கொடுத்தாங்க. இப்போ சேவ் கொடுத்துட்டு இப்போ ஐசியை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா டைமர் 1க்கான கோடிங் வந்து லோட் ஆயிருக்கு. ப்ரோக்ராம் ஃபைலை கிளிக் பண்ணி அப்படின்னா டைமர் 2_ISR அப்படின்னு லோட் ஆகும். எகெயின் ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்துட்டு சிமுலேஷன் வந்து ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆஸ்ட்ராஸ்கோப் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நான் எடுத்து வச்சுங்க. இதெல்லாம் எப்படி எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா ப்ரீவியஸாக நம்ம டைமர் வீடியோஸ் வந்து பாருங்கள், அதில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதில் வந்து என்ன பண்ணுங்கள், 1 ஸ்டார்ட் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமர் வந்து எனேபிள் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ இதில் வந்து செக் பண்ணலாமா, எவ்வளோ செகண்ட் 0 செகண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. எகெயின் 150 மில்லிசெகண்ட்ஸ் வந்து ஆஃப் ஆயிருக்கு. ஓகே, எகெயின் ஹை ஆயிருக்கு. எகெயின் 300
97 மில்லி செகண்ட்ஸ் வந்து ஆஃப் ஆகிருக்கு. அப்போ நம்மளுடைய கோடிங் எது என்ன ஆகுது ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து 0.03% வந்து நமக்கு என்ன ஆகுது நமக்கு கொஞ்சம் அக்யூரசி இல்லை. பட் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அவுட்புட் வந்து பர்ஃபெக்டாக வருது. இந்த கோடிங்கில் வந்து யாருக்காவது டவுட் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமாண்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் ஏதாவது மினி ப்ராஜெக்ட்ஸ் இல்லை ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது உங்களுக்கு ஹார்ட்வேர் சப்போர்ட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கான அமௌண்ட் எவ்வளோன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கான சப்போர்ட் வந்து நான் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.